வெல்கம் டு JKSN கியூட் ஃபேமிலி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயலட்சுமி குமரவேல். இப்போ நம்ம கத்திரிக்காய் குழம்பு ஒரு வித்தியாசமா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பற்ற வச்சிடணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊற்றினா நல்லா இருக்கும். அதனால்தான் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிறேன். இதுல வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 3 பொருள் இதுல இருக்கு. கடுகு பொரியட்டும். உறிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி குழம்பு ஒண்ணு தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி பச்சை மிளகா, இது மாதிரி கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. இன்னொன்னு கத்திரிக்காய் மட்டும், கத்திரிக்காய் கூட பருப்பு போட்டு கடைவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 விதம் இருக்கு. இது நான் வெறும் வெங்காய தக்காளி வச்சு செய்யறேன். பருப்பு எல்லாம் போடல. அதுக்கு தக்காளி ஏன் இவ்வளவு போடுறேன்ட்டு நினைக்காதீங்க. தக்காளி ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா நான் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்டும் நல்லா இருக்கும். இன்னைக்குதான் வெங்காய தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. தக்காளி என்னப்பா ரேட்டு? வெங்காயம் என்ன ரேட்டு, தக்காளி என்ன ரேட்டு? தக்காளி 3 கிலோ 50 ரூபாங்க. வெங்காயம் 2 கிலோ 100 ரூபாய். மற்ற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்ததுலாம் என்ன ரேட்டு, என்ன அமௌண்ட்? அவரைக்காய் 1/2 கிலோ 20 ரூபாய். பீன்ஸ் 1/2 கிலோ 20 ரூபாய். முருங்கை 1/2 கிலோ 30 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு ரேட் வருங்க. இப்போ எங்க ஊர்ல இந்த மாதிரிதான் ரேட்டு. உங்க சைட்ல எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. வெங்காய தக்காளி ரேட்டு, காய்கறி ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
எங்க சைட்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மினா காய்கறி ரேட் வந்து கொஞ்சம் இதுவாதான் இருக்கு. தக்காளி வெங்காயம் கம்மியா இருக்கு ரேட். சென்னை சைடு எல்லாம் வந்து அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்னுடைய அம்மா வீடு வந்து ஆவடியில இருக்கு. ஆவடியில தான் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு காய்கறி ரேட்டு. 10 ரூபா பொருள் வந்து 20 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேற்று வந்து யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து இப்ப அது வெங்காயத்தை கல்ல வதங்கிட்டு இருக்கட்டும். நேற்று வந்து யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போயிருந்தேன். அதுல வந்து ஒரு 2-3 லைவ் வந்து பார்த்தேன். 2-3 மேம் வந்து லைவ்ல இருந்தாங்க. 2-3 மேடம் வந்து லைவ்ல இருந்தாங்க. அதுல வந்து நான் வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நானு. அவங்க வந்து பரவாயில்ல, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிரமிப்பா போயிடுச்சு. நான் நிறைய இதை கேட்டிருக்கேன், ஆனா வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அவங்க ரெஸ்பான்ஸ் நம்ம சொல்ல முடியாது, தப்பு அது. அது வந்து அப்படியே நிறைய பேரு மெசேஜ் போடுறதுனால டக்குன்னு படிக்கிறது கஷ்டம். ஆனா அதுல வந்து ஒரு மேம் மட்டும், 2 மேடம் மட்டும் என்ன பண்ணாங்க, லைவ்லயே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இவங்க இருக்காங்க, இவங்க சேனல்ல வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது இது வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, ரிலேஷனை விட, சொந்த பந்தத்தை விட வந்து வெளியாளுங்களே வெளியில இருக்கிறவங்களே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்காங்க, ஒரு பக்கத்தோடய நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்து யூடியூப்கான பொருளெல்லாம் வாங்க போனோம். அங்கேயும் வந்து எங்களுக்கு உண்மையாலுமே நான் நினைச்சு கூட பார்க்கல, அந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு எங்ககிட்ட வந்து பேசுவாங்க, எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ 4 பேரை மாதிரி நம்மளும் போனோமா வாங்கணுமா அப்படின்னு இல்லை. அந்த சார் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும்ட்டு. அதோடைய வீடியோ இதுக்கப்புறம் வரும். அந்த எப்படி நாங்க வாங்கணும், எப்படி அது வந்து அந்த சார் எப்படி சொல்லி கொடுத்தது, அந்த பொருளுடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து அடுத்த வீடியோல வரும், பாருங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும்னா, அந்த மாடல்ல அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னாக்கா நான் ஒரு நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். நானு இப்ப வந்து நான் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் போடுறேன், இதுதான் இருக்கு. மிளகாத்தூள் போடுறேன். ஏன் நான் வந்து கம்மியா போடுறேன்னா, பச்சை மிளகா வேற போட்டிருக்கேன். அதனால வந்து காரம் வந்து எங்க வீட்டுல கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. அதனால வந்து நான் கம்மியா தான் போட்டிருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கணும்னா ரொம்ப போராடணும் போல இருக்கு. போராடிதான் எதையுமே ஜெயிக்கணும்ன்ற நிலைமையில இருக்கு இந்த காலகட்டம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் போராடிதான் ஜெயிக்கிறதா இருக்கு.
இப்போ வந்து நான் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டேன், சாம்பார் பொடி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து கத்திரிக்காய் போடுறேன். வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான். ஒரு 9 கத்திரிக்காய் இருந்தது. 1/2 கிலோன்னா ஒரு 9 கத்திரிக்காய் இருந்துச்சு. நான் வந்து ஒரு பெரிய பெரிய கத்திரிக்காவா பார்த்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்தேன். நீங்க நினைப்பீங்க இதுல வந்து சொத்தெல்லாம் இருக்குமே, இந்த கருப்பு மாதிரி ஒரு மாதிரி வரும், அதெல்லாம் நீங்க எப்படி பார்த்து அறிவீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அது கைக்கு தொட்டா தெரியும், அந்த பள்ளமா இருக்கிறது தெரியும். அதே மாதிரி எப்பவும் சொல்றதுதான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். அதனால நான் வந்து கொஞ்சம், அதுவும் இல்லாம லைட் வெளிச்சம் இருக்கு, கேஸுக்கு நேரா லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால நான் அதை பார்த்து கட் பண்ணிடுவேன். இன்னொன்னு, கத்தில எல்லாம் எனக்கு கட் பண்ண வராது. எல்லாமே எதுவா இருந்தாலும் சரி நான் அறியாமல்ல தான் கட் பண்ணுவேன், கத்தில எனக்கு வராது. தேங்காய் கூட பாருங்க, அப்பெல்லாம் கத்தில தான் நோண்டிட்டு இருந்தேன். கத்தில நோண்டினா என்ன ஆகும்னா கையில குத்திக்குவேன், இந்த உள்ளங்கையில குத்திக்குவேன். அந்த மாதிரிலாம் நிறைய இது வந்து தேங்காய் உடைக்கும் போது நிறைய சந்திச்சிருக்கேன் நானு. இப்ப வந்து நானா அந்த மெத்தடை வந்து கண்டுபிடிச்சேன். எப்படி நம்ம ஏன் வந்து இப்படி உடைக்க கூடாது தேங்காவை, இது மாதிரி ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேங்காவை ஃபர்ஸ்ட் உடைச்சு எடுத்துட்டு அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா தட்டி உடைச்சு எடுத்துட்டு சைடா வச்சு தட்டினீங்கன்னா ஓடு தனியா தேங்காய் தனியா வந்துடும். அது நம்மளுக்கு ஈஸி. நான் அப்படிதான் இப்பெல்லாம் வந்து இது பண்றது. தேங்காயெல்லாம் உடைக்கிறதுக்கெல்லாம் யாரையும் நான் கூப்பிடுறது கிடையாது. அப்பெல்லாம் வந்து எங்க வீட்டுக்காரரை கூப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா வந்து என் பசங்க என் பெரிய பையன் கிட்ட சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா எங்க மாமியார் கிட்ட கொடுத்து அவங்க உடைச்சுக்குவேன். இப்பெல்லாம் வந்து தேங்காயெல்லாம் நானே தான் உடைச்சிக்கிறது. எது ஒண்ணுமே வந்து தெரியாதுன்னுட்டு இருக்கக்கூடாது, முயற்சி எடுக்கணும். யாரும் நம்மளை பார்த்து உனக்கு இது தெரியல, ஒன்னும் தெரியாது ஒன்னும் தெரியாது என்னை வந்து அது அந்த வார்த்தை எனக்கு நிறைய வாட்டி நான் அதை வந்து அதை கேட்டிருக்கேன். நீ செய்ய மாட்ட, உனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய வந்திருக்கு. அதனால வந்து அந்த ஒரு அந்த வார்த்தை எல்லாம் வந்து உண்மையாலுமே அவங்கள நான் நினைக்கிறேன், பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நான் உனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க எதிர்க்க எனக்கும் எல்லாமே தெரியும், நானும் எல்லாமே பண்ணுவேன், என்னால முடியும் அப்படின்னு ஒண்ணுத்தையும் நான் வந்து நானே என்னை பார்த்ததை செஞ்சுக்கிறேன். யாரையும் வந்து டிஃபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் டிஃபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மளே வந்து பார்த்துக்கணும். எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்மள யாரும் ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஒரு மாதிரி பேசுற அளவுக்கும் நம்ம இடம் இருக்காது. உப்பு வந்து போட்டுக்கிறேன், குழம்புக்கான உப்பு. நம்ம ஏற்கனவே வதக்கிறதுக்கெல்லாம் உப்பு போட்டதுனால வந்து குழம்புக்கு உப்பு போடுறேன். அவங்க அப்படி பேசிட்டாங்களே நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, அது நம்மளுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்து நம்ம இவங்க இப்படி சொன்னதுனால நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரணுமே தவிர, நம்மள அப்படி சொல்லிட்டாங்களே நம்ம அந்த நேரத்துக்கு சோறு வரும், அந்த சோறு வந்து தவிர்த்துட்டு அதை நம்ம அடுத்த தடவை வந்து நம்ம வந்து அந்த விஷயத்த நம்ம திருப்பி செய்யறோம்னா அதை நம்மளே வந்து செய்யணும், நம்மளே வந்து அதுல இறங்கி அதை செய்யணும். நம்ம திரும்பி போய் அவங்ககிட்டயே போய் அதை பத்தி அதை வந்து நாடக்கூடாது, எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு நாடக்கூடாது. கருவேப்பிலை எடுப்பா. இப்ப வந்து நான் வந்து கருவேப்பிலை போட்டேன், பாத்தீங்களா அது மேல இருக்கு பாருங்க, கருவேப்பிலை போட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் வந்து கரம் மசாலா தூள் வந்து பாருங்க இவ்வளவு அளவு போடுறேன். ஏன் வந்து என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் டிஃபெண்ட் பண்ணாதீங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரையும் வந்து சார்ந்து இருக்காதீங்க. உங்களை நீங்களே வந்து ஐயோ ஒருத்தவங்க பேசிட்டாங்களே நினைச்சு நீங்க வந்து தயவுசெய்து சோர்வாகி உட்காராதீங்க. தயவுசெய்து யாருமே, யாரா இருந்தாலும் சரி, வந்து அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன சாதிக்கலான்ற ஒரு வெறித்தனம் வந்து உங்களுக்குள்ள. நான் கூட வந்து
நிறைய வந்து மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்ல தான் இருந்தேன். என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், நம்மளும் வந்து 10 ரூபாய் சம்பாதிக்கணும், நம்மளும் என்ன செய்யலாம் ஏது செய்யலான்ற இன்னமும் அந்த மைண்ட் சிந்தனை வந்து செட்டு வந்து என்னை விட்டு போல. கண்டிப்பா எனக்கு கடவுள் வந்து நல்ல வழி காட்டுவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால லைஃப்ல வந்து எப்பவுமே நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சீங்கன்னா எதுவும் ஒன்றும் நம்மளால சாதிக்க முடியும். அசைக்க முடியாத அசைக்க முடியாத இரும்ப கூட துரும்ப கூட நம்மளால அசைக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் என்னைக்குமே இருக்கணும். அந்த நேரத்துக்கு சோர்வு ஏற்படும் தான். என்ன பண்ணிடணும், அப்படியே வாய் விட்டு அழுது அத வந்து அதோட அதை விட்டுடணும். வந்து நான் குக்கர் மூடிட்டேன். இது வந்து மேல வந்து ஹேர் வருது பாருங்க. எப்போ சொல்றதுதான், ஹேர் வந்த பிறகு விசில போடுங்க. விசில போட்டுட்டு இது வந்து 2 லிட்டர் குக்கர். இது வந்து ஒரு 4-5 விசில் விட்டா போதும், குழம்பு ரெடி ஆயிடும். அஞ்சு விசில் வந்துருச்சு. ஓகே, நம்ம ஓபன் பண்றது பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. அந்த தம் அடங்கின பிறகுதான் வந்து இந்த விசில் வந்து நல்லா அடங்கணும். அடங்கின பிறகுதான் வந்து நம்ம ஓபன் பண்ணணும். அடுத்து இப்போ வந்து 5 விசில் வந்துருச்சு. நான் வந்து இது இப்ப டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் எடுத்துடுறேன். பரவாயில்ல, பேக் சைடு இருக்கட்டும். ஃபேன் போடுறேன். ஃபேன் குழம்பு ரெடி. இது வந்து நீங்க கடைஞ்சிக்கிறதா இருந்தாலும் கடைஞ்சிடலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றது இருந்தா கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கடையை போறதில்ல, அப்படியேதான் வந்து யூஸ் பண்ண போறோம். அப்படியே சாப்பிடுவோம், கடைய வேண்டாம். அதாவது நீங்க வந்து இந்த சில குழந்தைகளாம் வந்து காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க கடைஞ்சிடலாம். ஏன்னா காய்கறி எல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து கடைஞ்சி கொடுத்துருவாங்க. ஆனா கடையாத சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். கடைஞ்சிட்டா குழந்தைங்களுக்காக நீங்க வந்து கடைஞ்சி கொடுக்கலாம். காய்கறி எல்லாம் தூக்கி போட மாட்டாங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சில காய்கறி எல்லாம் வந்து துருவி போட்டுதான் வைப்பேன். ஏன்னா வந்து என் பசங்க வந்து எடுத்து வச்சிருவாங்க. நானும் பிளைண்ட்ன்றதுனால ஏமாத்திடுவாங்க, சைலண்டா எடுத்து போட்டுருவாங்க. அதனால வந்து நான் வந்து துருவி போட்டுதான் செய்வேன் ஒரு சில காய்கறி. இப்ப இது நைட்டு கரெக்டா இருக்கும். இந்த குழம்பு வந்து ரெடி. இப்போ கத்திரிக்காய் குழம்பு நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுக்கு வந்து வேற தட்டு போட்டு மூடணும்.
நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சமைச்சு முடிச்சுட்டு குக்கர் வந்து இந்த குக்கர் மூடியவே வச்சு மூட மாட்டேன். இது அழுக்குல தொலைக்கிறதுக்கு பாத்திரம் விளக்கறதுக்கு போட்டுருவேன். இதை போட்டுட்டு இது கரெக்டா செட்டா இருக்கு இந்த தட்டு, கரெக்டா இருக்கு இந்த தட்டு, சூட்டபுளா இருக்கு. இது வந்து 3 லிட்டர் குக்கருக்கும் கரெக்டா இருக்கும், 2 லிட்டர் குக்கருக்கும் கரெக்டா இருக்கும் இந்த தட்டு. குழம்பு ரெடி. ஓகே, என்ன வந்து இந்த மாதிரி குழம்புலாம் இந்த மாதிரி போடுறாங்க, இது யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு தயவுசெய்து யாரும் அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க. பிகினர்ஸுக்கு தான் யூஸ் ஆகும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் எங்களாலேயும் வந்து எல்லாமே முடியும்ன்றத வந்து நீங்க என்ன விஷயம் கேட்டாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து வீடியோ மூலமா உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஓகே, தேங்க்யூ, பாய்.